Hi friends, welcome back to Mama with Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா தி டிபேட். ஓகே, அநேகமா எல்லாரும் அந்த டிபேட்டுக்கு தான் வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, பாருங்க அந்த டிபேட் எப்படி இருக்குது, ஏதா இருக்குதுன்னு. இதுல மெயின் டிபேட் அப்படின்னா பாத்தீங்கன்னா நான் பேபிமாவை சொல்றது, பேபிமா என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி தான் போவோம். டிபேட்னாலே அப்படிதான். ஓகேங்களா? இப்போ பொலிட்டிஷியன்ஸ்லாம் டிபேட் பண்ணுவாங்க. 3 கட்சி ஒன்னா உட்காரோம், இந்த கட்சி அந்த கட்சியை குறை சொல்றது, அந்த மாதிரி தான் போவோம். அப்படிதான் டிபேட்னு நினைச்சு நீங்க பாப்பீங்க. பாருங்க ஃபைனலா என்ன வருது அப்படின்றது. நான் என் மைண்ட்ல ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை நான் கடைசியா சொல்லுவேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி போகுது டிபேட்னு பாப்போம். Small advice for Priya sis. Much girls have health problem, but we still cooking at home because outside food not healthy. Magesh Anna working, Papa and Mauli studying. They must concentrate in study. You sitting in home sis and have worker for cleaning. At least you cook sis. Every day after wake up at morning, cook then sleep easy for you sis. If you sleep until evening, then you can cleaning home. So at home always will have food. Think about Magesh Anna. No one husband also will do as this. Buy food from outside 3 times. Buy everything that you ask. Home food is very important. Before you said no one eat vegetables. Now Anna eat vegetarian. So you can cook, enjoy in cooking. Cook vegetarian. For kids only cook one non-veg dish. And don't blame Mona never cooking. She studies, not sitting at home. Her mind must be free for study well. இதுக்கு பதில் இவரே சொல்லட்டும். ஏன்னா நான் சொன்னா நான் கட்டுறேன். இல்ல நானே இதுக்கு பதில் சொல்றேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஹோட்டல்ல நிறைய சாப்பிடுறோம் தான், நான் இல்லன்னு சொல்லல. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எடிட்டிங் சுத்தமா தெரியாது. பேபிமா தான் எடிட் பண்றா. சோ அதனால அவ எடிட் பண்ணும்போது என்ன பண்றது, இப்ப நாங்க 3 சேனல் இருக்குது எங்களுக்கு. சோ அதுல எங்க சேனல் பார்க்கணும், பாப்பா சேனல் பார்க்கணும், அந்த எடிட்டிங் ஒர்க் அப்படியே போயிட்டு இருக்கோம். சோ அதனால நாங்க மேக்சிமம் கொஞ்சம் ஹோட்டல் ஃபுட் சாப்பிடுற மாதிரி இருக்கு. நான் ஏன் அவளை கலாய்க்கிறேன்றதுக்கும் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் வர வர கொஸ்டின்ல. மெயினா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்க மோஸ்ட்லி வெளியிலேயே வாங்கி சாப்பிட்டுறது. அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல செய்யும் போது நிறைய டைம்ல வீட்டுல செய்யும் போது பாத்தீங்கன்னா, இப்ப எங்களுதுல எங்க வீட்டுல நான் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு முட்டைனாச்சும் இருந்தா சாப்பிட்டுருவேன் நானு. பாப்பாவும் அப்படிதான், அது என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டுரும். ஆனா அதுவும் வெஜிடபிள் அப்படின்னா 3-7 கோணர்ல மாத்தவங்க தான். ஏன்னா பிறந்ததுல இருந்து அதிகமா அதுங்கெல்லாம் சாப்பிட்டது இல்ல. இது நீங்க பந்தா அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. நிறைய வீட்டுல, பல கோடி வீட்டுல இதுதான் நடக்குது. ஆனா அவங்களுக்கு வெளில தெரியறது இல்ல. நாங்க மீடியால இருக்கிறதுனால எங்களுக்கு வெளில தெரியுது, அவள்தான் விஷயம். சரிங்களா? சோ அதனாலதான் வெளில நாங்க வாங்குறது. 2.5 இயர்ஸா இந்த ஒர்க்கெல்லாம் பாக்குறது பேபிமா தான். நடுவுல தான் ஒரு 5 months அவர் பார்த்தாரு. அதுக்கு நாங்க 37,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். சரி, அதுக்கப்புறம் எனக்கே தோணுச்சு 37,000 ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்கு ஒழுங்கான அவுட்புட் வரல அப்படின்ற பட்சத்துல என்ன பண்றது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பேபிமா திரும்பி கன்டினியூ பண்ணா. சோ அப்ப அவளுக்கு ஒர்க் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலா ஆப்வியஸ்லி வெளில தான் வாங்கணும். அதனால வெளில வாங்குவோம். வீட்டுல வெஜிடேரியன் செய்யணும் கம்பல்சரி செய்யணும்னு சொல்றது அவ தான் சொல்லுவா. நாங்க 3 பேருமே சொல்ல மாட்டோம். மீறி செஞ்சாலும்னா நான் சாப்பிடுவேன், பாப்பா சாப்பிடும். ஆனா மௌலி சுத்தமா சாப்பிட மாட்டான். சாப்பிடாமே படுப்பான். ஏதோ கொஞ்சமா சாப்பிட்டுட்டு படுப்பான். பசி எடுக்குது, எனக்கு பால் போட்டு கொடுங்க அப்படின்னுவான். ஃப்ரூட்ஸ், வாழைப்பழம் இருந்தா வாழைப்பழத்தை தின்னுவான். இந்த வேலையெல்லாம் பார்ப்பான். சோ அதனால நாங்க அதை பத்தி யோசிக்காம நாங்க வெளில வாங்குறோம். அதுதான் ஒரு பாயிண்ட். மெயின் பாயிண்டே இதான். இதனாலதான் நாங்க வெளில பர்ச்சேஸ் பண்றது. நானும் பாத்தீங்கன்னா வெளியில வாங்குறோம் அப்படின்றதுக்காகலாம் சண்டை போடவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் மேரேஜ் நான் வெளியில தான் நிறைய சாப்பிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுல நான் சைட்டுக்கு போனேன் அப்படின்னா நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன். சோ நைட்டு தான் வீட்டுல நான் சாப்பிடுறது. மத்த மார்னிங்கும் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புனேன் அப்படின்னா வெளில தான் சாப்பிடுவேன். மத்தியானமும் வெளில தான் சாப்பிடுவேன். சோ அதனால எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. சோ அதனால நான் மெயினா சண்டை போடுறது பேபிமா கிட்ட வெளில வாங்க சொல்ற, காசு செலவாகுதுன்னா நான் சண்டை போட்டதே கிடையாது. நான் பாட்டு நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன எனக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருக்கும்போது நம்ம எங்க போய் வாங்கினாலும் டேஸ்டா தான் இருக்கும். நிறைய கடை ஆப்ஷன்ஸ் இருக்கும். எனக்கு இங்க வாங்கலாம், இல்ல அங்க வாங்கலாம், அங்க வாங்கலாம், இங்க வாங்கலாம் அப்படின்ட்டு அந்த லெவலுக்கு டேஸ்ட் இருக்கும். பட் சென்னையில அந்த லெவலுக்கு டேஸ்ட் இல்ல. இதுதான் உண்மை.
எனக்கு சுத்துவட்டாரத்துல எனக்கு இப்ப நான் தாம்பரத்துல இருக்கேன் அப்படின்னா நான் இருக்கிற ஏரியால கீழ் லெவல் கடையில இருந்து மேல் லெவல் கடை வரைக்கும் நான் வாங்கியாச்சு. எனக்கு டேஸ்ட் பிடிக்கல, அவள்தான். அதனாலதான் நான் வந்து கோவப்பட்டு வீட்டுல செய்ய மாட்டியா நீ செய்ய மாட்டியா அப்படின்னு நான் கேட்பேனே தவிர்த்து காசு செலவாகுது அப்படின்றதுனால நான் கேட்க மாட்டேன். ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு உண்டானது ஆன்சர். இது வந்து பேபிமா சோம்பேறித்தனம்ன்றதுனால கிடையாது, அதுக்கு நாங்க 3 பேர் மெயின் காரணம் அதுல. அதுக்கப்புறம் அவங்கள யாரா இருந்தாலும் அப்படிதானங்க, உங்க வீட்லயும் அப்படிதான் வெளில வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தா நீங்க பாட்டு பேசாம சாப்பிட்டு கம்மன் தானே இருப்பீங்க. அவள் தான் விஷயம். இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், பிரியாசிஸ் ஃபர்ஸ்ட் உங்க மேல உள்ள குறைய சரி செய்ய பாருங்க. அண்ணா சொல்லிட்டா நீங்க இப்படிதானே தெரியும்னு இல்ல, நானும் உங்க வீடியோ ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன். அண்ணன் குறை சொல்ல எதுவும் இல்ல, அண்ணா ஒரு நல்ல பொறுப்பான ஹஸ்பண்ட் அண்ட் ஃபாதர். பட் நீங்க பொறுப்பா இருக்கீங்களான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க, அண்ணனை தப்பு சொல்லாதீங்க. ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கோம் அப்படின்னா 4 பேர்த்தோட ஆப்ஷனும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கும்போது மாறுது அப்படிங்கும் போது யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். அது நான் விட்டு கொடுக்குறேன், இவங்க 3 பேர் ஒரே லைன்ல போறாங்க, அவ்வளவுதான். இதுல வந்து யார் மேலேயும் யாரும் குறை சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் கிண்டல் பண்றாருதான், பட் இல்லன்னு சொல்லல. நான் எந்த இதுவும் சொல்ற மாதிரி சோம்பேறித்தனம் எனக்கு எப்பவுமே கிடையாது. இல்ல நான் சோம்பேறித்தனம் கிடையாது. வேலைன்னு வந்தா வேலை செய்வேன், சாப்பாடுன்னு வந்தா சாப்பாடு செய்வேன். சரியா, வேலை இல்ல அப்படின்னா நான் தூங்குறது தவிர வேற என்ன செய்ய முடியும் என்னால. நான் 3 பேருமே வெளியில போயிட்டா நான் என்ன பண்ண முடியும்? நான் டிவி பார்க்க பிடிக்காது, போன் அவ்வளவா நோன்றது இல்ல. இப்ப யூடியூப் வந்ததுனால இந்த கமெண்ட் பாக்குறது, இன்ஸ்டாகிராம் பண்றது, அதை பண்றது, இதை பண்றது, யார் என்ன போட்டிருக்கா என்ன பண்றாங்க அப்படி பாக்குறது, இதை மட்டும் தான் இப்ப பண்றேன். அதுவுமே ரொம்ப நேரம் எல்லாம் பார்க்க மாட்டேன். அது ரொம்ப நேரம் பார்த்தா எனக்கு கண்ணு வலிக்கிற மாதிரி இருக்கும். வச்சுட்டு கம்முன்னு நான் தூங்கிடுவேன். எனக்கு மேக்சிமம் நான் வீட்டுல தனியா இருந்தேன்னா தூங்க மட்டும்தான் செய்வேன். வேற எதுவுமே என்னோட என்டர்டைன்மெண்ட் பாத்தீங்கன்னா தூங்குறது மட்டும்தான். டிவியோ இல்ல படம் பாக்குறதோ இல்ல பக்கத்து வீட்டுல போய் உட்காந்து பேசுறதோ எதுவுமே கிடையாது. எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்க இருந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, யாருமே கிடையாது. அததான் சொல்லி காட்டுறாரு, இவ தூங்குவா, நிறைய டைம் தூங்குவா அப்படின்னு சொல்றத வந்து நீங்க வந்து பெருசா எடுத்துக்கிட்டு ஒரு பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு நீங்க பேசுறீங்க. தேர்ட் கொஸ்டின், பேபிமா நீங்க நல்லா டிராமாலாம் இல்லங்க, அவ சீரியஸாவே அந்த 4-5 பேர் போட்ட மெசேஜ்ல டென்ஷன் ஆயிட்டா. இது முந்தானத்து வந்ததுதான், நீ சொன்னதுக்கு வந்ததுதான், அந்த இதுக்கு வந்ததுதான். ஓ இதுக்கா? அது வந்து பாத்தீங்கன்னா சி ஆக்சுவலி இன்னைக்கு சம்பவத்தை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு வெஜிடேரியன் தான் இல்ல, ஃப்ரைடே, அதுவும் மெயினா எல்லாருமே வெஜிடேரியன் தான். மத்த நாள்ல 40 days நான் தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், மத்தவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனா ஃப்ரைடே வந்து யாருமே சாப்பிட மாட்டோம். ஈவன் மௌலி கூட காலையில ஞாபகப்படுத்தி விட்டோம்னா அவன் சாப்பிட மாட்டான். இன்னைக்கு காலையில போன் பண்ணி ஞாபகப்படுத்தினேன், என்னடா சாப்பிட்டேன் அப்படின்னா மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் நல்லாவே இல்லை, தின்ட்டு வந்த அததான் அப்படின்னா, புரியுதுங்களா? சோ அதனால ஃப்ரைடே வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. நான் கூட சொன்னேன் பேசாம, எனக்கு என்னன்னா டிஃபன் சாப்பிட்டு படுத்தா தூக்கம் வராது. சோ அதனால கொஞ்சம் ஹெவியா சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பேன். என்னப்பா பண்றது, பேசாம ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு 5 இட்லி 6 இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன்னா, இல்ல வேணாம் நாளை தோசை ஊத்திக்கிறேன் அப்படின்ட்டா. இனி ஒண்ணு, எங்க வீட்டுல யாருமே குவான்டிட்டி ஜாஸ்தியா சாப்பிடறவங்க கிடையாது. 2 தோசை 3 தோசை 4 தோசை 4 தோசை எல்லாம் ஜாஸ்தி. ஆமா ஆமா, 3 தோசை 2 தோசை. இன்னைக்கு பாப்பாவே 4 தோசை சாப்பிட்டது, ஏன்னா வெஜிடேரியன் தானே இன்னைக்கு முழுசாவே, அதனால பசி எடுக்க போது 4 தோசை. சட்னி நல்லா இருந்தது. கரெக்ட், சட்னி. ஆமா, இது கார சட்னி தான் அரைச்சிருந்தேன், அது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. தக்காளி சட்னி, தக்காளி சட்னி தான். தக்காளி சட்னி அரைச்சிருந்ததுனால எல்லாம் சரன்னு டெய்லி. ஆனா இதை கொடுத்தா சாப்பிடாங்க, டெய்லி தோசை கொடுத்தா சாப்பிடாங்க. ஒரு நேரம் ஒன்னு மாத்தி மாத்தி கொடுக்கணும் அப்படின்னுங்க. ரெகுலரா ஒரே டிஷ் கொடுத்தா சாப்பிட மாட்டேன்றாங்க. எல்லார் வீட்லயும் நடக்கிறதா, தோசை இட்லி சப்பாத்தி பூரி பொங்கல் வடை இடியாப்பம் ரெகுலரா போற ஐட்டம் தான் போகும். என்னைக்காவது நாளைக்கு தான் வித்தியாசமா செய்வாங்க. அது வீட்டுல இருக்கிற லேடிஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஏதாவது டிஃப்ரெண்டா மாத்தி மாத்தி ஏதாவது ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் நான் அப்படி கிடையாது. இங்க 4 பேருமே 4 விதமான ஒர்க் பண்றோம். யாருமே இந்த வீட்டுல ஃப்ரீ கிடையாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவரு ஆக்சுவலா நிறைய பேர் கேக்குறீங்க, அண்ணன் என்ன வேலை செய்யறாரு என்ன வேலை செய்யறாரு நிறைய பேர் கேக்குறீங்க. அவர் பில்டர், சரிங்களா? அவருக்கு அந்த வேலை ஒர்க் இருக்கு. இப்ப சைட் எடுத்ததெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. அந்த ஒர்க், அந்த கிளைண்ட் அட்டன் பண்றது, ஆட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்காரு. இப்ப மோனா பாத்தீங்கன்னா நீங்களே சொல்றீங்க காலேஜ் போறா, படிக்கணும். இது 4th இயர் ஃபைனல் இயர், இந்த செமஸ்டர் முடிச்சுட்டா இன்னும் அவளும் ஃப்ரீ ஆயிடுவான். மௌலி அதே மாதிரிதான், அவனும் காலேஜ் போறான் வரான் படிக்கிறான், எல்லாம் தான் இவங்க பண்றாங்க. வீட்டுல நானும் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது கிடையாது. காலையில இவங்களை எல்லாம் அனுப்பிச்சிட்டு நான் 9 மணிக்கு நான் எடிட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா எடிட்டிங் டைம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஈஸி கிடையாது சரிங்களா. ஒரு வீடியோ எடிட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 4 to 5 hours மேல ஆகும். ஒரு வீடியோக்கு நான் சொல்றேன், ஒரு லென்த் வீடியோ நம்ம போடணும் அப்படின்னா 4 to 5 hours மேல ஆகணும். இதுல வந்து நம்ம ப்ரொமோஷன் எடுக்கிறோம், ஷார்ட்ஸ் கண்டென்ட் எடுக்கிறோம், ஷார்ட்ஸ் எடிட் பண்ணி போடணும். இதுல 3 சேனல் இருக்கு எங்களுக்கு. 3 சேனல்ல ஒரு மெயின் சேனல் மாமாவத் பேபி மேல தான் வந்து ரெகுலரா கண்டென்ட் வரும். ரெகுலரா 2 வீடியோ நம்ம போடுறோம். ஏஜி விளாக்ஸ் ட்ரை பண்றோம், ஆனா அவ பிஸியா இருக்கறனால நம்மளால வீடியோ எடுக்க முடியறது கிடையாது. மௌலி வந்து அவனுக்கு கண்டென்ட் சூட் ஆகுறது இல்லைங்கிறதுனால அவன் எடுக்கிறதே கிடையாது இப்ப சரிங்களா. அதனால நாங்க அப்படி பார்க்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட காலையில ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா ஒரு 2, 2:30, 3 மணி வரையில எனக்கு லேப்டாப்லயே எனக்கு சரியா போயிடும். 3 மணிக்கு மேல நான் சாப்பிட்டு வந்து தூங்குவேன் சரிங்களா. சோ சாப்பிட்டு தூங்குனேன் அப்படின்னா 5, 5:30 எந்திரிப்பேன். 5, 5:30 எழுந்துச்சு நம்ம ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணி ஷார்ட்ஸ் எடிட் பண்ணி 6, 6:30 ஆயிடும். 6:30 மணிக்கு மேல பசங்கெல்லாம் வருவாங்க, உட்கார்ந்துருப்பாங்க. இதெல்லாம் எடிட்டிங்கே தான் சொல்லிட்டு இருக்கேன். வீடியோ எப்ப எடுப்போம் அப்ப அதை யோசிங்க. அப்ப யோசிங்க. அப்ப 6:30 மணில இருந்து பிள்ளைங்க 8:30 மணி வரைக்கும் இவங்க உட்கார்ந்து இருப்போம். அந்த டைம்ல நான் ஏதாவது கண்டென்ட் யோசிப்பேன், ஏதாவது நான் ரெஃபரன்ஸ் பார்ப்பேன், அந்த மாதிரி எல்லாம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் 8 மணிக்கு ஏதாவது டிஃபன் செஞ்சாலோ இல்ல டிஃபன் ஏதாவது வெளியில வாங்கி சாப்பிடலாம்னாலோ அந்த ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் 9 மணிக்கு மேல 10 மணிக்கு மேல ஸ்டார்ட் பண்ணுவோம் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா நைட் 1 மணி ஆயிடும். 1 மணிக்கு மேல நான் வீடியோ எடிட் பண்ண முடியாது. அப்ப நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நைட் 1 மணிக்கு மேல வந்து தூங்கினா தூக்கம் வராது, 2 மணி ஆகும். அப்புறம் திருப்பி காலையில 6 மணிக்கு ஏஞ்சி மார்னிங் ரொட்டீன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த நான் பிளான் பண்ணி காலையில 6 மணிக்கு ஏஞ்சுக்கணும். இப்படி போகும்போது நீங்களே யோசிச்சு பாருங்க, உட்காந்து யோசிங்க. நீங்க இத்தனை வீடியோக்கு இத்தனை கமெண்ட் போடுறீங்க அப்படின்னா இப்ப உட்காந்து யோசிக்கும் போது உங்களுக்கே தெரியும், ஆமா இந்த லேடி இப்படியே வேலை செஞ்சுனே இருந்ததுன்னா எப்ப சமைக்கும், எப்ப வீட்டு வேலை பார்க்கும், எப்ப என்ன பண்ணும்? அது ஒண்ணுதான் எங்களுக்கு அந்த டைம் செட் ஆகாதனால. இப்ப இவர் எடிட் பண்றாரு, மோனா எடிட் பண்ணுது, மௌலி எடிட் பண்றான் அப்படின்னா சரி ஓகே, உங்களுக்கு ஒரு வேலையை நம்ம கொடுத்துட்டு நம்ம ஒரு வேலையை பார்க்கலாம். எல்லா வேலையும் யூடியூப் நான் தான் பாக்குறேன் அப்படிங்கும் போது இவர் வந்து வீடியோ எடுக்கிறதா ஹெல்ப் பண்ணுவாரு. ஒரு சில நேரம் கண்டென்ட் யோசிப்பாரு, அது ஷார்ட்ஸுக்கு. மத்தபடி லாங் வீடியோஸ்ல நான் தான் சொல்லுவேன், இன்னைக்கு இதை எடுக்கலாம்ப்பா, இன்னைக்கு இதை பண்ணலாம் அப்படிங்கிற லாங் வீடியோ கண்டென்ட் ஃபுல்லாவே நான் தான். ஒரு சில நேரம் தான் இவர் ஏதாவது ஆனா ஷார்ட்ஸ் மேக்சிமம் இவர் தான். ஷார்ட்ஸ் மேக்சிமம் நான் ஒரு சிலர் தான் ஐடியா கொடுப்பேன். அதுல ஏதாச்சும் சேஞ்சஸ் கொடுப்பேன். இவர் சொல்றதுல சேஞ்சஸ் கொடுப்பேன். இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இது அப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வருமே தவிர எடுக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிஃபர் ஆகும். இப்படிதான் எங்க லைஃப் ரன் ஆயிட்டு இருக்குது. இப்ப இந்த டைமிங் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல நான் ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யறேன் எடிட்டிங் சரிங்களா. அப்புறம் வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணும். வீடியோ ஷூட் பண்றது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நாங்க வேலை செய்யறோம் அப்படின்ட்டு. தூங்குறது எத்தனை மணி நேரம் தூங்குறோம். அப்ப எனக்கு ஃப்ரீ டைம் எனக்கு ஒரு வீடியோ எக்ஸ்ட்ரா கிடைச்சது அப்படின்னா அந்த டைம்ல வேலை இல்லை அப்படின்னா நான் தூங்கிடுவேன். சாப்பாடு செய்ய மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், ரெஸ்ட் எடுப்பேன், தூங்கி ரெஸ்ட் எடுப்பேன். அவ்வளவுதான் எனக்கு நடக்கும். இதுதான் வந்து ரெகுலரா போயிட்டு இருக்கனால அவர் கிண்டல் பண்றாரு சும்மா. ஆனா பட் வீட்டுல இருக்கிற வேலை எங்களுக்கு என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதை நானும் பெருசா எடுத்துக்கல, அவரும் பெருசா எடுத்துக்கல. சும்மா எங்க வீட்டுல வந்து எல்லாருமே ஜாலியா யாரையாவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு சிரிச்சுன்னு தான் விளையாண்டு இருப்போமே தவிர அது பெருசா. அப்புறம் இன்னொரு கேள்வி கூட கேட்டிருந்தீங்க, நீங்க வீடியோக்காக மட்டும்தான் இப்படி பேசுறீங்களா இல்ல எப்பயுமே இப்படிதான் வீட்டுல இருப்பீங்களா? நாங்க எப்பயுமே இப்படிதான் இருப்போம். ஏன்னா என்னைக்குமே எப்ப பார்த்தாலுமே நடிச்சுட்டு இருக்க முடியாது. என்னைக்காவது நாளைக்கு நடிக்கிறது மறந்து உண்மையா வந்துரும். உண்மையாவே இருந்துட்டோம். நிறைய பேர் எங்க வாய்ஸ் நாங்க வெளியில பர்ச்சேஸ் போறோம்ல, அந்த இடத்துல எங்க வாய்ஸ கேட்டு திரும்பி வந்து சொல்லிருக்காங்க, ஓ நேர்லயே இப்படியேதான் பேசுவீங்களா நீங்க, பேசுவீங்களா இப்படிதான் சண்டை போட்டுப்பீங்களா அப்படின்றது வந்து நேர்லயே நிறைய பேர் பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, கேட்டவங்களும் இருக்காங்க. நேர்ல பாக்காத ஒரு சிலருக்கு வந்து இது பேசுறத வந்து இவர் வந்து அன்வான்டா பேசுறாரு, நான் வந்து அன்வான்டா வீட்டுல வந்து எதுவுமே செய்யாம சோம்பேறித்தனமா இருக்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே எல்லா ஒரு பொறுப்பும் இருக்கு, எல்லாருக்கும் எல்லாரோட வேலையும் பெருசுதான். அடுத்தது நான் நடிக்கல, உண்மையாவே நாங்க நடிக்கல, எங்க ஃபேமிலி நடிக்கல, நாங்க ரியலே இதுதான். இப்படி ஃபைட் பண்றீங்க, அப்புறம் லவ் மேரேஜ் பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க போலன்னு கேக்குறது போல. எனிவே ஸ்வீட் கப்பிள் யூ டூ ஆர். ஓகே, இப்படி ஃபைட் பண்ணிருக்கீங்கன்னா அப்ப அந்த நேத்தி வீடியோ சும்மா எப்ப பார்த்தா டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி ஃபைட் பண்ணிட்டே இருக்கீங்க, அப்புறம் எப்படி லவ் பண்ணி லவ் மேரேஜ் சொல்றீங்க அப்படின்னு. நேத்தி வீடியோ இல்லையா? முந்தானத்து வீடியோ அதான் முந்தானத்து வீடியோல. அஜோ அது நீ பேசுனது தானே கோவமா? அதுக்கு ரீசன் கள்ளிப்பால் ஊத்தி கொள்ளணும். அது எல்லாமே காமெடியா தானே போச்சு.
நீங்க எந்த பேஸ் பண்ணி கேக்குறீங்கன்னு தெரியல. பட் ஆனா இந்த கள்ளிப்பால் ஊத்தி கொண்டு அவ என்ன சொன்னதும், நான் வந்து உனக்கு குழந்தையா இருக்கும் போதே தேனை வந்து நாக்கில வச்சுட்டு சப்பும் போது அப்படியே காலத்துக்கு வைக்கணும்னு சொன்னதா எல்லாமே காமெடி தான். ஓகேங்களா? ஆனா முந்தா நேத்து இன்னைக்கு வீடியோல பேபிமா நிஜமாலே கோவமா தான் பேசிச்சு, கோவமா தான் என்கிட்ட சண்டை போட்டுது. அதுக்கு காரணம் நீங்க தான். ஒரு 10 பேர் மெசேஜ் போட்டது தான். அந்த மெசேஜ்ல அவ டென்ஷன் ஆகி எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சத்தம் போட்டா. விஷயங்கள் வந்து நீ பேசுற, ஆனா ஜாலிக்கு பேசுற, பட் ஆனா மத்தவங்களோட கண்ணோட்டத்துல வந்து இவ வில்லியாவும் ப்ரொஜெக்ட் ஆகிறா, as well as இன்னைக்கு கோவமா பேசும்போது நான் வில்லனா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கிறேன். ஓகேங்களா? இன்னைக்கு அவ கோவமா பேசும்போது அந்த வீடியோல நான் பதிலே கொடுத்துக்கல. ஏன் பதில் கொடுத்துக்கலன்னா, ஓகே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க ஒரு 10 பேர் இந்த மாதிரி மெசேஜ் போட்டதுனால டென்ஷன் ஆயிட்டா அப்படின்ட்டு. அப்ப அந்த டைம்ல நம்ம பேசணும் அப்படின்னா கான்ட்ராவர்சி வந்து சண்டை தான் வரும். அதனால நான் பதிலே கொடுத்துக்கல. இன்னைக்கு இன்னைக்கு ஓடுற வீடியோல மெசேஜ பார்த்துட்டு திரும்பி என்ன திட்டினா. ஆக்சுவலி நீங்க என்னதான் திட்டி நிறைய மெசேஜ் போட்டிருக்கீங்க. ஒரு 100 மெசேஜ்ல 20%. அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணது என்னன்னா, நீ முந்தானத்து பேசினது வந்து என்ன வந்து ஹர்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த February 14th அன்னைக்கு வீடியோல பேசினது வந்து அது கிண்டல் பண்றது. இந்த மாதிரி பூ வாங்கிட்டு வந்து கொடுத்த, நீ வந்து அது இது பண்ணல அப்படின்னு அவர் பேசினது வந்து அவருக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீ இது ஹர்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கு தெரியும், இது கிண்டல் பண்ற மாதிரி தெரியும். இனிமேல் வீடியோல இந்த மாதிரி பேசி பழகு. ஆக்சுவலி இன்னைக்கு சொன்னால பேபிமா, இதுக்கப்புறம் வீடியோ அது வந்ததுன்னா அதுதான் ஃபுல் நடிப்பு வீடியோவா இருக்கும். அது வந்து ஆக்சுவல் வீடியோவாவே இருக்காது. ஓகேங்களா? அதையும் கிளியரா புட்டப் பண்ணிடுறேன் பாருங்க. அது ஃபுல்லாவே நடிப்பு வீடியோ. ஐயோ நீ என் செல்லமே, ஐயோ நீ என் பட்டே அப்படின்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் நடிப்பு. பேபி எங்க போன அப்படின்னா நடிப்பு. அதெல்லாம் ஓபன் ஸ்டேட்மெண்ட். அதெல்லாம் சரிங்களா? அந்த மாதிரி நடிக்க எனக்கு தெரியாது, அவளுக்கும் தெரியாது. ஓகேங்களா? நான் வந்து வாயில வந்தது பேசுறேன், கிண்டல் பண்றேன் அப்படின்னா அந்த மாதிரி கிண்டல் பண்ண அன்வான்ட் டாக்ஸ் சொல்லிட்டு யாரோ சொல்லிருக்காங்க மெசேஜ்ல. அது என்ன அன்வான்ட் டாக்ஸ்னே தெரியல. இல்ல ஆக்சுவலா வந்து நாங்க 2 பேர், நான் பேசுறது வந்து பேசுற விஷயம் கரெக்டா இருக்கும், எப்படி கன்வே பண்றதுங்கிறது எனக்கு தெரியாது. அது நிறைய பேர் என்கிட்ட சொல்லிருக்காங்க, நீ பேசுறது ரொம்ப ஹார்ஷா இருக்கு அப்படின்னு. என் மனசுல என்ன தோணுதான் நான் அப்படி டப்புன்னு சொல்லிடுறேன். அதேதான் அவரும் அதே மாதிரிதான். ஆனா பேசுற விஷயம் ஒரு சில இதெல்லாம் கரெக்டா இருக்கும், பட் கன்வே பண்ற விதம் தான் எங்களுக்கு தப்பா இருக்கு. எங்க வீட்டுல நாங்க வந்து அந்த மாதிரி கிண்டல் பண்ணி, நான் இது வரைக்கும் ஓப்பனா அவளை கிண்டல் பண்ணிதான். நீ அவ வந்து எங்க அம்மா சிரிச்சுனேதான் எங்க அம்மா உட்கார்ந்து இருப்பாங்க, என்ன இப்படி பேசுறாரு, இப்படி கிண்டல் பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் எங்க அம்மாவும் இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது. எங்க அம்மாவும் பெருசா அதை கிண்டல் பண்ணி எடுத்து அவங்களே ரிட்டர்ன் என்ன வேற ரிட்டர்ன் ஏதாச்சும் பேசுவாங்க. எங்க அம்மா ஒரே வார்த்தை தான் பேசும். அது தேர்ட் பார்ட்டி. நீங்க கேட்டீங்க, நீங்க ஒரு வாட்டி கேட்டிருக்கீங்க. தேர்ட் பார்ட்டி மீன்ஸ் என்னன்னா, நீங்க வெளியாள் நீங்க கேட்கும் போது அவங்க அம்மா ஒரு வீடியோல நீங்க கழுவி ஊத்தி இருக்கீங்க. என்ன இப்படி பேசுறாங்க மாப்பிள்ளன்ற இதுவே இல்லாம அப்படின்னு ஒரு பிராங்க் பண்ணதுல பயங்கரமா ஒரு 100 மெசேஜ்ல 80 மெசேஜ் அவங்க அம்மாவை திட்டி தான். ஆனா ஆக்சுவலி அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து நான் அவங்கள கலாய்ப்பேன், அவங்க ரிட்டர்ன் பேசுவாங்க. அப்படிதான் நானும் எடுத்துப்பேன், அவங்களும் அப்படிதான் எடுத்துப்பாங்க. ஆனா 3வது மனுஷங்கள் பார்க்கும்போது என்ன இந்த லேடி வந்து மாப்பிள்ளை எப்படி பேசுது, இவரு என்ன மாமியார்னு கூட இது இல்லாம அப்படி பேசுறாரு, அப்படிதான் நான் நினைப்பீங்க. அது தப்பு கிடையாது, ஆனா உங்க தாட் அப்படிதான் இருக்கும். ஆனா எங்க வீட்டுல அப்படி இருக்காது. நான் அவளை பேசுவேன், அவ என்ன பேசுவா. நான் அவங்க அப்பா அம்மாவை கிண்டல் பண்ணுவேன், அவ எங்க அப்பா அம்மாவை பேசுவா. நானாச்சும் கிண்டல் பண்ணுவேன், அவெல்லாம் வந்து என்னெல்லாம் சொல்லுவா தெரியுமா, நீங்க குடும்பமா உங்களுது இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படி இப்படின்லாம் பேசுவா. ஆனா அது உண்மையதான் பேசுறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நானும் கண்டுக்க மாட்டேன், ஏன்னா உண்மையதானே சொல்றா. ரைட், ஓகே சொல்லிக்கோ அப்படின்ட்டு நான் அதுக்கு வேற மாதிரி பதில் கொடுத்துட்டு போயிடுவேன். அவகிட்ட இதெல்லாம் நடக்கிறதாப்பா, வீட்டுக்கு வீடு வாசப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுத்துட்டு போவேன். எந்த யூடியூப்லயும் கமெண்ட்னால குடும்பம் பிரிஞ்சதுங்கிறது இதுதான் முதல்ல. இது வரைக்கும் சண்டை கிடையாதுங்க. இது வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சண்டை போட்டா. நீ வந்து சமைக்கும் போது என்ன வந்து நீ இது பண்ற, எல்லாருமே வந்து எனக்கு சமைக்கவே தெரியல, நான் இது பண்றேன்னு நினைக்கிறாங்க அப்படி இப்படின்னா. ஆக்சுவலி நல்லா சூப்பரா சமைப்பா, அதெல்லாம் இந்த மாற்று எதுவும் கிடையாது. நான் சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா என்ன ஒண்ணு, அவளுக்கு வந்து 4 குழம்பு 4 காய் அதுதான் தெரியும். அதுல அந்த சும்மா அந்த கதையெல்லாம் வேணாம். 4 குழம்பு தாங்க தெரியும், 4 காய் தாங்க தெரியும். அதை விட்டா வேற எதுவுமே தெரியாது. இப்போ வந்து புதுசா அவ கத்துக்கினது, சென்னை வந்து நண்டு
நண்டு செய்யறதுக்கு மட்டும்தான், வேற எதுவுமே அங்க. பிரியாணி பிரியாணி எல்லாம் இப்ப கொஞ்சம் நல்லா செய்யற அவள்தான் வச்சுக்கோ. அங்க வந்து நாங்க கோயம்புத்தூர்ல அதிக பிரியாணி வீட்டுல செஞ்சதே கிடையாதுங்க. ஏன்னா எல்லா பக்கமும் சூப்பரா இருக்கும். ரோட்டு கடையில கூட மெயின் பாத்தீங்கன்னா ஒரு சட்னி சாம்பார் இட்லி தோசை சாப்பிட்டா கூட டேஸ்டா இருக்கும். எந்த பிரியாணியா இருந்தாலும் சரி, எந்த இதுவா இருந்தாலும் சரி, அங்க நல்லா இருக்கும். இங்க நான் வந்து அங்கேயும் ஃபுல்லா மேக்சிமம் ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். இப்ப என்ன பண்றோமோ அதே தான் பண்ணுவோம். இன்னொன்னு, நீங்க வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க ஹெல்த்தின்றீங்க. இப்ப எந்த ஃபுட்டு தான் ஹெல்த்தியா இருக்கு? எதுதான் வந்து கெமிக்கல் கிடையாது, அதெல்லாம் ஒரு ஹெல்த்தியும் கிடையாதுன்ற. வெஜ் சாப்பிட்டா ஹெல்த்தி, நான்வெஜ் சாப்பிட்டா ஹெல்த்தி இல்லன்னு சொல்றீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. இப்ப நான் வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல, இப்ப எனக்கு தெரிய வந்தது இல்ல, இப்ப எனக்கு தெரிய வந்தது என்னன்னா, வெஜ் சாப்பிட்டா இவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு அப்படியே தாங்க இருக்குது. நான்வெஜ் இத்தினோண்டு சாப்பிட்டாலும் வயிறு பெருசாயிடுது. இது மட்டும் தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் டிஃபரன்ஸ். வேற ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, எங்க அம்மா எல்லாம் வந்து இந்த 60 வயசுக்கு தான் அவங்க ஓஞ்சிருக்காங்க. இப்ப நாங்க பாத்தீங்கன்னா 40-45 வயசுக்கே நம்ம எல்லாம் ஓஞ்சிரோம். நம்மளோட ட்ரெண்ட், அதாவது 80s 90s எல்லாம் வந்து 40-45 50க்கே வந்து டல் ஆயிடுறோம். எங்க பிள்ளைங்க இப்பவே வந்து கை வலிக்குது கால் வலிக்குதுங்க. நம்மள கை வலி கால் வலின்னா நாங்க சொன்னது கிடையாது இந்த ஏஜ்ல. இப்ப இருக்கும்போது ஃபுட் அப்படி போகுது, கெமிக்கல்ஸ் அவளை ஆட் பண்றாங்க. நம்ம எங்க இருந்து ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியா எதை பார்க்க முடியும்? சாப்பிடற வரைக்கும் சாப்பிட்டு உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருங்க. கோயம்புத்தூர்லயே நான் நிறைய பெரிய ஆளுங்களை பாத்துருக்கேங்க. யாரும் வீட்டுல எல்லாம் செஞ்சு சாப்பிட்டது இல்ல. நாங்க 3 பேர் தான் இருக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன மேக்ஸிமம் இப்ப நாங்க ஒரு 2 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினா எங்க 4 பேருக்கு தாராளம் அது 200 ரூபாய். இங்க வந்து நான் திட்டுறதுக்கு மெயின் காரணம், இங்க எனக்கு டேஸ்ட் பிடிக்கல அவ்வளவா. அதுக்காக தான் என்னால முடியல, தயவுசெய்து வீட்டுல செய்ய அப்படின்னு சொல்லி திட்டுவேனே தவிர்த்து, காசு செலவாகுது அப்படின்லாம் நான் திட்டினதே கிடையாது. டெய்லி ஃபுட்டு சாப்பிடுறது, தட் மீன்ஸ் வெளியில மீல்ஸ் வாங்குறோமோ இல்ல டிஃபன் வாங்குறோமோ இல்ல எதை வாங்குறோமோ, ரைட், நான்வெஜ் வாங்குறோமோ எதை வாங்குறோமோ, மினிமம் பர் டேக்கு ஒரு 700 ரூபாய் நாங்க செலவு பண்றோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கரெக்டாப்பா? ஒருவேளை நாங்க வீட்டுல செஞ்சா கூட, உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நாங்க செஞ்சு போடுறோம்னா அந்த வீடியோக்கு நாங்க 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி தான் நாங்க பண்றோம். சிக்கன் மட்டன் ஃபிஷ் எல்லாம் எடுத்து ஏதோ ஒண்ணு எடுக்கிறோம். எப்படியா இருந்தாலும் 700 ரூபாய் 800 ரூபாய் 800 ருபீஸ் எங்களுக்கு பர் டே செலவாகதான் செய்யுது. நான் அதுக்கு யோசிச்சே பேச மாட்டேன். அப்புறம் இன்னொன்னு வேற, எனக்கு பிடிக்கல, வெளியில சாப்பிடுற டேஸ்ட் பிடிக்கல, இங்க நல்லா இல்ல, அதனால செய்ய அப்படின்னு தான் பேசுவேன். அந்த மாதிரி டிஃப்ரெண்டா மாத்திட்டு இருப்போம். வீட்லயே சாப்பிட்டு தான் போர் அடிக்கும், கடையில சாப்பிடுவோம். கடையே சாப்பிட்டு தான் போர் அடிக்கும் போது வீட்டுல செஞ்சு சாப்பிடுவோம். இப்படிதான் போயிட்டு எங்க லைஃப். சோ இதோட நம்ம இதை முடிச்சுக்கலாம். சோ ஃபைனலா நான் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் அவளை கிண்டல் பண்றேன், அவ என்ன திருப்பி பேசுறா, நான் அவங்க அப்பா அம்மாவை பேசுறேன், அவ எங்க அப்பா அம்மாவை பேசுறா. அது எல்லாமே வந்து காமெடி தான், ஃபன் தான். எங்க வீட்டுல நீங்க வந்து அத சீரியஸா எடுத்துட்டு 10 மெசேஜ போட்டுதான் சண்டையை உண்டாக்கிடுறீங்க. உங்கனால 2 நாள் வீட்டுல சண்டை. சரி போதும், நிறுத்து. நாங்க வீடியோக்காக நாங்க நடிக்கிறதுனால வீடியோல வரல, சரிங்களா? நாங்க ரியலா எங்க வீடியோவை நாங்க போடுறோம். ஒரு சிலர் சொல்லிருந்தீங்க லவ் மேரேஜே பண்ணிட்டு லவ் மேரேஜ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நாங்க பட்ட வலியும் வேதனையும் எங்க பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நாங்க நினைச்சோம். அதனாலதான் வந்து நாங்க வந்த பாதை, கடந்து வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் எங்க பிள்ளைங்களும் பார்த்துச்சு, எங்க பிள்ளைங்களுக்கும் நாங்க சொன்னதுனால அதுங்க பயந்துட்டு யாருமே லவ் பண்ணல. இப்ப மோனா பொறுத்த வரைக்கும் மோனா லவ் பண்ணல, நாம அரேஞ்ச் மேரேஜ் நம்ம பார்த்து பண்ணி வைக்கிறோம். இதே மாதிரி வந்துட்டு மௌலி வந்து லவ் பண்ணாலும் நாங்க அக்செப்ட் பண்ணுவோம், லவ் பண்ணலனாலும் நாங்க அக்செப்ட் பண்ணுவோம். அவ்வளவுதான். எங்க பிள்ளைங்க என்ன பண்ணாலும் நாங்க அக்செப்ட் பண்ணுவோம். நல்லதா இருந்தால் மட்டும், அது எதுவா இருந்தாலும். நல்லது இல்லன்னா நல்லது இல்லன்னா நல்லது இல்லதான், இல்லன்னா இல்லதான், அவங்களும் கம்முன்னு அடங்கிக்குவாங்க. அடுத்தது கடைசியா, இப்படி கூட ஒரு லேடி இருப்பாங்க, இப்படி ஒரு லேடிய பார்த்தே இல்லப்பா, இப்படி 3 வேளையும் ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க. எப்படி 3 வேளையெல்லாம் நாங்க ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடலைங்க, டெய்லி ஒரு வேளை தான் வாங்கி சாப்பிடுவோம். இதுக்கு நான் சொல்லிடுறேன், 3 வேலை எல்லாம் டெய்லி எல்லாம் வாங்கி சாப்பிட முடியாதுங்க. யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட என்னன்னா உட்கார்ந்து சாப்பிட்டா குன்றும் குறையும் அப்படிம்பாங்க. ரோட்டுக்கு வந்துருவாரு. நாங்க 3 வேலையை வாங்கி சாப்பிட்டா என்னத்துக்கு ஆகிறதுக்கு? சம்பாதிக்கிற காசுல இதுலயே போயிடும். அப்புறம் நாங்க எங்க இருந்து சேர்த்து வைக்கிறது? ஏதோ ஒரு நேரம் ஆசைக்கு சாப்பிடுவோம். இல்ல அப்படின்னா வீக்கெண்ட் 2 டைம்ஸ் போயிட்டு வேணா நைட்டு வேணா டின்னர் வேணா மேக்சிமம் டைம் ஹோட்டல்ல தான் இருக்கும். மதியானம் பகல்லாம் வந்து மேக்சிமம் டைம் நான் சமைக்க தான் செய்வேன். ஒரு சில நேரம் 2 நேரமும் கடையில தான். ஏன்னா பசங்க வேணான்னு போயிடுச்சு அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க 2 பேர் தான். ஒரு மீல்ஸ் வாங்கினா 2 பேர் திருப்தியா சாப்பிடலாம். ரசம், மோர், குழம்பு, பொரியல், ஸ்வீட்டு
என்னென்னமோ குடுக்குறாங்க. ஆமா இன்னைக்கு கூட சக்கரை பொங்கல் எல்லாம் கொடுத்தாங்க, சூப்பரா இருந்தது. அந்த மாதிரி டிஃபரெண்டா சாப்பிட்டு கம்முன்னு உட்காந்துக்குவோம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் क्वेश्चन. சூப்பர், உங்களை பார்த்து நானும் சோம்பேறி ஆயிட்டேன். சூரிய வம்சத்துல ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் உட்கார்ந்தே வேலை பார்ப்பாங்க, நான் படுத்துக்கிட்டே வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்களும் பண்றீங்க. ஐயோ ஆக்சுவலி எங்க ஒர்க் ஜாஸ்தி இருக்குங்க அவளுக்கு. ஒரு சர்டன் டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னா, உட்கார்ந்து அந்த லேப்டாப்பை பார்த்து 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 கழுத்து வலி வருது, இது வலி வருது, அது வலி வருதுன்னு டாக்டருக்கு ஒரு 3000 ரூபாய் செலவு பண்ணோம் நாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு பர்சன் போட்டு அவங்க எடிட்டிங் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 months ரிலாக்ஸ் பண்ணா. நம்ம பே பண்றதுனால ஏதாவது பெனிஃபிட் நமக்கு இருக்கணும். எனக்கு அந்த பெனிஃபிட் எதுவுமே இல்ல அப்படின்னவனதான் இப்ப நிறுத்திட்டு இப்ப திரும்பி அவ பண்றா. அவ பண்ணும்போது நான் என்ன சொல்லிட்டேன், நல்லா கேப் விட்டு பண்ண, ஒரே இடத்துல வந்து அப்படியே உட்காந்துக்கிறான். ஒரே இடத்துல உட்காந்துட்டு இப்படியே பண்ணிட்டு அது ஏறுற வரைக்கும் இப்படி பாத்துட்டுலாம் இருக்காத, சும்மா இப்படி நகர்ந்து போ, அப்படி போ, இப்படி போ, அப்படிலாம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா வேலை இருக்குது கம்ப்ளீட். சமைக்கிற வேலை அதிகம் கொடுக்காததுக்கு காரணம் எடிட்டிங் ஒர்க் இருக்கிறதுனாலதான் சமைக்கிற வேலை அதிகம் கொடுக்கறது இல்ல. ஆனா நானும் கொடுக்கறது இல்ல. ஆக்சுவலி கிண்டல் பண்ணும், இதான் பேசுவேன், அவ்வளவுதான். அது கிண்டலா தான் நீங்களும் எடுத்துக்கணும் இனிமேல். என்னால வந்து சம்மர்னு இல்ல, என்னால வந்து ரொம்ப நேரம் ஸ்வெட் ஆயிட்டு நிக்க முடியாது. ஸ்வெட் ஆனா எனக்கு அதுவும் ஒரு क्वेश्चन நானும் பார்த்தேன். கிச்சன்ல போய் வேலை செஞ்சா எல்லாருக்கும் சொட்டாவதான் செய்யும், உங்களுக்கு மட்டும் தான் ஆகுமான்னு ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தீங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா எங்களுதுல வந்து சூரியனை வந்து டைரக்டா மூஞ்சில அடிக்கும். வெஸ்ட் ஃபேசிங்ல, சவுத் ஃபேசிங்ல வீடு, எங்களுக்கு பால்கனி வந்து வெஸ்ட் ஃபேசிங். சோ அந்த சூரியன் 12 மணிக்கு மேல அப்படியே இறங்கி எங்க கிச்சனுக்குள்ள ஊதிக்கிற மாதிரி அடிக்கும் வெயில். பயங்கர ஹீட்டா இருக்குங்க. ஏன்னா நாங்க கோயம்புத்தூர்ல நான் பிறந்து வாழ்ந்த அந்த கிளைமேட்டுக்கும் சென்னையோட கிளைமேட்டும் ரொம்ப டிஃபர் ஆகுது. அங்கிருந்து இங்க வந்து இந்த ஹீட்ல வந்து என்னால தாங்க முடியாம எனக்கு இந்த மாதிரி டீஹைட்ரேட் ஆகுது. ரொம்ப ஓவரா ஸ்வெட் ஆகும் போது என்ன ஆகுது அப்படின்னா டீஹைட்ரேட் ஆகுது. தலையில தண்ணி நின்னுட்டே இருக்கறதுனால தலையில நீர் கோர்த்துக்குது. அதெல்லாம் வரதுனால என்ன பண்ண, சரி நம்மளால பாத்திரம் கழுவ நம்மளால நிக்க முடியல, மெயில மொட்டை மாடியில போய் நம்ம போட முடியல. அதுவுமே இப்ப வந்து அவங்க பாத்திரம் கழுவ மட்டும் தான் சொல்றேன், மத்த வேலையில இப்ப நான் தான் செய்யறேன். ஈவினிங் போய் நான் துணியை காய போட்டு அவங்கள வந்து காலையில எடுக்க சொல்லிடுவேன். ஏன்னா வெயிலனால போய் ரொம்ப நேரம் நிக்க முடியாதுன்ட்டு அவங்கள காலையில எடுக்க சொல்லிடுவேன். அந்த மாதிரி நான் மாத்திக்கிறேனே ஒழிய மத்தபடி வந்து வேலை செய்யாம ஓபி அடிக்கணும், பட் வேலை செய்யாம ஓபி அடிக்கணும்னு நினைக்கவும் மாட்டேன். என்ன என்னால செய்ய முடியுமோ ஃப்ரீ டைம்ல நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். ஈவன் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப ஒர்க்கிங் உமன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் 10 o'clock ஆபீஸ் போறாங்களா, ஈவினிங் 5 o'clock அந்த மாதிரி டைமிங் தான் இவளுக்கு. ஓகேங்களா, அந்த வந்து 10 to 5 இல்லாம மார்னிங் சம்டைம்ஸ் வந்து 11 o'clock ஸ்டார்ட் பண்ணுவா, 8 மணி வரைக்கும் செய்வா. சம்டைம்ஸ் 6:30 மணிக்கே எழுந்து வந்து உட்காந்து பாத்துட்டு இருப்பா. அந்த மாதிரி டைம் வந்து கிட்டத்தட்ட சொல்லணும்னா இப்ப ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் வந்து வீட்லயே இருந்து ஒர்க் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி கணக்கு தான் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் क्वेश्चन. நீங்க இன்னைக்குதான் உண்மையா சொல்றீங்க, அட்லீஸ்ட் இப்போதான் சொல்றீங்க அவர் உங்களை தப்பா கேவலமா பேசுறாருன்னு. 4 பேர் முன்னாடி நக்கலா பேசுறது தப்பு. அவர் எவ்வளவு உங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் ரெஸ்பெக்ட் முக்கியம். ட்ரை பண்ண சொல்லுங்க அங்கிள. யாருப்பா அந்த மெயில் ஐடி கொஞ்சம் படி. பேர் என்ன? அனிதா ஜுஜு. அனிதா ஜுஜு கிளியராவே ஆன்சர் கொடுக்குறேன் பாருங்க. நான் வந்து அன்னைக்கு கிண்டல் தான் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டுல வந்து நான் அவளை கிண்டல் பண்றேன், அவன் என்ன கிண்டல் பண்றான். அனிதா ஜுஜு நீங்க உங்களை மாதிரி இன்னொரு ஒரு 10-15 பேர் மெசேஜ் போட்டிருக்கீங்க. அத பார்த்துட்டு டென்ஷன் ஆகி நேத்தும் இன்னைக்கும் சண்டை போட்டுன்னு இருந்தா என்கிட்ட. சோ எங்க வீட்டுல வந்து இது காமெடியா தான் நடக்கும். உங்க வீட்டுல எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் காமெடியா தான் பேசுறேன், நான் கலாய்க்கிறேன். சோ உங்களுக்கு அந்த மாதிரி தெரியலான்னு நினைக்கிறேன் அனிதா ஜுஜு. சோ அதனால நீங்க இதை வந்து காமெடியா எடுத்துக்கோங்க. அது எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து நான் அவளை வந்து கீழ்த்தனமா நடத்துறேன்னு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. சீரியஸாவே எனக்கு தெரியல. மேபி நான் சொல்றது கூட இப்ப தப்பா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு நிஜமாலே தெரியல. நான் என் முன்னாடியே கிண்டல் பண்ணி தான் நான் பேசிட்டு இருக்கேன், கிண்டல் பண்ணி தான் நான் பண்றேன். இதே வீடியோல வந்து டமால்னு அவளை அடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் நான் பண்ணல. ஒரு மாதிரி எடுத்தறிஞ்சு பேசுறதோ அந்த மாதிரிலாம் நான் பண்ணல. நான் கிண்டலா பேசி கிண்டலா இது பண்ணிட்டு இருப்பேன், அவள்தான். ஈவன் ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் பாப்பீங்களா எங்களுக்கு தெரியாது. ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துதான் மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க. அப்ப அது உண்மை அப்படின்னு நினைப்பீங்களா? எனக்கு தெரியல. நீங்க வந்து எந்த தாட்ல உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. மேபி நான் கொடுக்குற ஆன்சர் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படின்னாலும் இதான் உண்மை.
எங்க வீட்டுல வந்து காமெடியா தான் நான் பேசுவேன், காமெடியா தான் நான் நடந்துக்கிறேன். ஆனா உங்களுக்கு அது வேற மாதிரி தெரியுது, அது ஏன்னு தெரியல. அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு என்னன்னா, இன்னைக்கு வந்து கேட்டுருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றீங்க, நாங்க சொல்றதெல்லாம் நீங்க ஏன் வந்து சீரியஸா எடுத்துக்கிறீங்க, ஜாலியா எடுத்துக்க வேண்டியது தானே, கமெண்ட்டுக்கு ஏன் வந்து நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி எல்லா கமெண்ட்டும் இப்ப அனிதா ஜுஜு சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் சீரியஸாவே நான் எரிச்சலான ஃபீல் பண்ணேன், எப்படி வேணா வச்சுக்கலாம். ஏன்னா எங்க வீட்டுல இரு இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா அனிதா ஜுஜு, இருங்க வரேன். மோனா அவங்க ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுறதுக்கும் அவர் தான் காரணம் சிஸ். நீங்க சமைக்கலன்னா பரவாயில்ல, வீடியோ எடிட் பண்றதெல்லாம் வேலைதான். யூ டோன்ட் மைண்ட் தே. மோனாக்கு சமைக்கவே தெரியாது, ஆனா அவங்கள என்னமோ கல்வி ஊத்துது. உங்க சன் தான் வெரி குட் பாய். இப்ப நம்ம ஒரு விஷயம் நம்ம வீட்டுல சொல்றோம்னா நம்ம அம்மா அப்பா கிட்ட நம்ம விளையாடலையா, அப்ப நம்ம அப்பெல்லாம் ஏன் ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா எங்க அப்பா அம்மா கிட்ட அவ்வளவா நான் க்ளோஸா இருந்தது கிடையாது. சரியா, அப்ப அந்த ட்ரெண்ட் எல்லாம். இப்ப இந்த ட்ரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா அப்பா அடிக்கிறது என்ன, பிள்ளைங்க கொஞ்சறது என்ன, அந்த மாதிரி ட்ரெண்டே மாறிடுச்சு. எங்க அம்மா எல்லாம் என்ன ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்டுட்டு அவ குறும்பு பண்ணானா அடிங்க, அப்பதான் அவ திருந்துவா அப்படின்னால நம்ம பேரண்ட்ஸ் அந்த ட்ரெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம பிள்ளைங்களை அடிச்சுட்டா டீச்சர் அடிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வரிஞ்சு கட்டிட்டு போறோம். ஏன் ட்ரெண்டே மாறிடுச்சுங்க. அந்த மாதிரி இப்ப ஃபன் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கறது வந்து ரெஸ்பெக்ட்ங்கிறத தாண்டி ஜாலியா எல்லாருமே இருக்காங்க. ரெஸ்பெக்ட் மனசுல இருந்தா போதும், நீ என் வாய் வழியா குடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் யாருமே இப்ப பண்றது கிடையாது. பிள்ளைங்க அங்கங்க போனா யார் யாருக்கு என்னென்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதெல்லாம் குடுக்கறாங்க. வீட்டுல எவ்வளவு ஜாலியா இருக்க முடியுமோ அவ்வளவு ஜாலியாவும் வீட்டுல பிள்ளைங்களும் இருக்காங்க. அதுக்குன்னு தொட்டதுக்கெல்லாம் பேசினா பிள்ளைங்க பேசுறதுக்கு ஏய் என்ன இப்படி பேசுற, இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச காட்டினே நம்ம இருக்கவும் முடியாதுங்க. அவங்க ஜாலியா பேசுறாங்களா, நம்மளும் ஜாலியா. ட்ரெண்டே மாறிடுச்சு எனக்கு தெரிஞ்சு இல்ல. 70s 80s 90s 2K கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்ப அந்த மாதிரி ட்ரெண்ட் போட்டு அதுவே நமக்கு பார்த்தா ஃபன்னா தானே இருக்கு. காட்டுறாங்கல்ல 70sல எப்படி லவ் பண்ணீங்க, 80sல எப்படி லவ் பண்ணீங்க, 90sல எப்படி பண்ணீங்க, 2K கிட்ஸ் எப்படி லவ் பண்றாங்க அப்படிங்கிற வரைக்கும் அந்த மாதிரி ட்ரெண்ட் மாற 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 என்ன ஆகுது அப்படின்னா பேரண்ட்ஸும் அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகுறாங்க குழந்தைங்க கிட்ட. அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்ட்லியா நம்ம மூவ் பண்றதுதான் நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. ஓவரா நம்ம அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணோம் அப்படின்னா. அநேகமா அனிதா ஜுஜு வந்து இந்த ஷார்ட்ஸை பார்க்கல, கொஞ்சம் தயவுசெய்து தேடி பாருங்க. நாங்க மகாபலிபுரம் எங்கப்பா போனோம், பாண்டிச்சேரியா, பாண்டிச்சேரி போனப்போ அது ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கும் அந்த ஷார்ட்ஸ். பாண்டிச்சேரி போனப்போ ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பண்ணிருப்போம் நாங்க. அப்ப வந்து பாப்பா வந்து செருப்பு எடுத்துட்டு வந்து பேப்மா கிட்ட சேல் பண்ற மாதிரி. அதுல வந்து என்ன பண்ணோம் வந்து அடைச்சி காசை கொடுமா அப்படின்னும். அது வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் அந்த மாதிரி நம்ம சொல்லி தர்றது. ஆக்சுவலா இல்ல, எங்களுக்கு ஷார்ட்ஸ் மட்டும் தான் கண்டென்ட்டே தவிர பிளாக் வந்து கண்டென்ட் கிடையாது. நாங்க என்ன ரியலா இருக்கோமோ அது மட்டும் தான் பிளாகா வருதே தவிர ஷார்ட்ஸ் எல்லாமே அந்தந்த கேரக்டருக்கு உண்டான எல்லாருமே அந்த தான் எப்படி எடுக்கிறாங்க. எல்லா யூடியூபர்ஸுமே ஒரு கண்டென்ட் எடுத்து கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறாங்களே ஒழிய அதுதான் நாங்க ஷார்ட்ஸ் பண்றோம். எங்க ஷார்ட்ஸ் வந்து ஒரிஜினலே கிடையாது. ஆக்சுவலா நம்ம மெயின் சொல்ல போனா அது ஒரு கண்டென்ட்டுக்காக நம்ம பேசுறோம், நடிக்கிறோம். ஆனா பிளாக் வந்து நாங்க ரியலா எப்படி எங்க வீட்டுல நடந்துக்கிறோமோ அதை அப்படியே நாங்க கொண்டு வரோம். அது தப்பா கரெக்டாலாம் எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது தப்போ கரெக்டோ நாங்க ரியலா இருக்கிறத அப்படியே ப்ரொஜெக்ட் பண்றோம். அதுல உங்களுக்கு தப்பு கரெக்ட் நீங்க சொல்றது நியாயம் தான், கரெக்ட் தப்புன்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்க போடுற கமெண்ட்ஸ் ஓகே நம்ம அப்ப நமக்கு தான் தெரியுது ஓகே இப்படி நம்ம ப்ரொஜெக்ட் ஆகுறோமோ அப்படிங்கறது வந்து எனக்கு இப்பதான் தெரியுது. ஓகே நம்ம வில்லியா நான் ப்ரொஜெக்ட் ஆகணும் உங்ககிட்ட, இவரு உங்ககிட்ட வில்லனா ப்ரொஜெக்ட் ஆகுறாரோ அப்படிங்கறத நான் சொன்னேன். இனிமேல் அந்த மாதிரி நம்ம வில்லியா ப்ரொஜெக்ட் ஆக வேணாம், நம்ம நார்மலாவே பேசுவோம் அப்படின்னு. வராதுங்க, எங்களுக்கு நார்மலா பேசக்கூடாது. நமக்கு எப்படி அந்த ஃப்ளோல என்ன பேச வருதோ அந்த மாதிரிதான் வரும். எங்க 4 பேத்துக்குள்ள எந்த ஒரு ஈகோவோ நாங்க வந்து தப்பாவே நடக்கிறதோ கிடையாது. அந்த மாதிரி யாருமே பண்ணது கிடையாது. நானும் அவள் பண்ணது கிடையாது, அவளும் என்ன பண்ணது கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. பிள்ளைங்களும் ஏதாவது வாக்குவாதம்னு வரும்போது அது எல்லார் வீட்லயும் ஒரு அப்ப அவ பேசுவா, நான் எதிர்த்து பேசுவேன், என்ன அவ எதிர்த்து பேசுவா, அதெல்லாம் நடக்கதான் செய்யும். சோ அது எல்லாமே எல்லார் வீட்லயும் நடக்கிற மாதிரி தான் நடக்கும். பிளாக் எடுக்கிறது நம்ம எடுக்கிறோம், பட் அதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட் நானே நிறைய டெலீட் பண்ணிடுறேன். இனி நான் கொஞ்சம் பார்த்து வீடியோவை அப்லோட் பண்றேன், அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.